ரொம்ப சந்தோஷம். மாட்டீங்களா? அதாவது புதுக்கோட்டை வந்து எனக்கு புதிய ஊர் கிடையாது. புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் சிவகங்கை மாவட்டத்திலையும் எல்லா கிராமங்களுக்கும் நான் போயிருக்கிறேன். எல்லா ஊர்களும் எல்லா கிராமங்களும் பரிச்சயமான ஊர். அதுல நீங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. ஆனா இப்ப கொஞ்சம் கேப் ஆகி போச்சு. அதனால இப்பதான் மாநில தலைவராகி ஏற்கனவே எல்லா மாவட்டத்துக்கும் போயிட்டேன். இப்ப 3வது முறையாக பயணம் ஆரம்பிச்சு அதுல புதுக்கோட்டைக்கு முதல் முறையாக வந்திருக்கிறேன். அதெல்லாம் சந்தித்ததுல ரொம்ப சந்தோஷம். இல்ல அது நான் ஏற்கனவே நிறைய பேட்டி கொடுத்திருக்கிறேன். இதை பத்தி பதிலும் சொல்லியிருக்கிறேன். ஆனா என்னன்னா அந்த தீர்ப்புல வந்து யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவங்க சொல்லி அதனால அந்த நீதிமன்ற அவமதிப்புன்னு சொன்னாங்க. பட் நாங்க நீதிமன்ற தீர்ப்புகள் எதுவுமே போக விரும்பல. என்னன்னா எல்லாருடைய மனதிலையும் உங்களுக்கு அந்த கேள்வி உங்க மனசுலயும் இருக்கு. யார் அந்த சாருங்கிறது உங்களுடைய ஒவ்வொருடைய மனதுல தமிழ்நாட்டில் வாழ்கிற எல்லா பெண்களுடைய மனதிலையும் அந்த சார் யாருங்கிறது இருக்கு. ஆனா அது குற்றப்பத்திரிகையில காவல்துறை சரியா விசாரிக்கல. அது மட்டும் இல்ல ஞானசேகரன் வந்து முதல்ல அந்த பாலியல் வன்கொடுமை செய்த பிறகு ஒரு போலீஸ் அதிகாரியிடம் பேசியிருக்கிறார். அந்த போலீஸ் அதிகாரி யாருங்கிறது முதல்ல தெரியல. அதுக்கு பிறகு 24ஆம் தேதி என்னன்னா வழக்கிலிருந்து வெளியே வந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகுதான் எஃப்ஐஆர் போட்டு திருப்பி ஞானசேகரன் வழக்குல விசாரிக்கிறாங்க. அது இந்த மாதிரியான சூழ்நிலையில ஒரு குழப்பமான ஒரு நிலைமையில தமிழக மக்கள் வந்து ஒரு தெளிவு இல்லாம இருக்கிறாங்க. இது தெளிவுபடுத்த வேண்டியது நம்ம தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்தணும். அல்லது அதுல வந்து காவல்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் போது சார்ஜ் ஷீட் போடும்போது சரியாக விசாரிக்கவில்லை என்பது போல பல குற்றச்சாட்டுகள் அதில் இருக்கிறது. அதாவது இப்ப நான் வந்து எல்லாரும் ஒரு வழியில திரள வேண்டும் நான் சொல்றேன். அது மாதிரி மதிப்புக்குரிய நண்பர் செல்வ பெருந்தையை வந்து அவருடைய கூட்டணிக்கு அவங்க கேட்டிருக்கிறாங்க. அது அவருடைய சொந்த கருத்து. அதை பத்தி நம்ம ஒன்றும் கருத்து சொல்வது இல்லை. தேர்தலுக்கு ஒரு 10 மாசம் இருக்கு. ஆனா இனிமேல் தான் அதுல எல்லா கருத்துக்களையும் பற்றி பரிசீலிக்கணும். என்னை பொறுத்த மட்டும் நான் ஏற்கனவே ஆரம்ப காலத்துல இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கிறேன், எல்லா கட்சிகளுமே ஓரணியில் வரணும். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை ரொம்ப மோசமா இருக்கு. அது மட்டும் எங்கு பார்த்தாலும் மது பழக்க வழக்கங்கள், மாணவர்கள் மதுவுக்கு அடிமையாகிற சூழ்நிலைகள், நவீன வகையான போதை மருந்துகள், இது தமிழ்நாட்டில் இன்னைக்கு இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அதிகமாக நடமாட்டிட்டு பிறகு சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண வரி, மின்சார கட்டணம் உயர்வு, இப்படி எதை எடுத்தாலும் மக்களுடைய சுமை நாளுக்கு நாள் அதிகமாகி போயிட்டே இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் எல்லாரும் ஓரணியில் வர வேண்டும். எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியா வந்து அது வந்து வரக்கூடிய தேர்தலை வந்து என்னன்னா எங்களை பொறுத்த மட்டும் அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை. அதை பத்தி நம்ம வந்து ஒன்னும் கருத்து சொல்றோம். இல்ல அது குறித்து வந்து ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவங்க இருக்கிறாங்க, எங்க கூட இருக்கிறாங்க. இது குறித்து எல்லாமே ஒட்டுமொத்தமா பேசி எங்களுடைய தலைமை அண்ணன் இபிஎஸ் அவர்கள் எல்லோருமே ஒருமித்த கருத்தோடு செயல்படுவார்கள் என்று நான் இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும்
அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை பொதுவாக எந்த உள்கட்சி பிரச்சனையும் அடுத்த கட்சியை தலையிடுவது அது சரியான முறையான கருத்தாக இருக்காது. அதனால அதை பற்றி நாங்கள் ஒன்றும் கருத்து சொல்லலாம். அதிமுக தொடர்ந்து வந்து நிர்பந்தத்தை தான் அதிமுக ஏற்பட்டிருக்கு. தொண்டர்களுக்கு அந்த விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு யார் யார் அப்படி சொல்றாங்க? எதிர்கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு நிர்பந்தம் ஏற்படுதான் சொல்றாங்கன்னா தொண்டர்களா அது விருப்பம் இல்லைங்கிற மாதிரி. அதாவது திமுக வந்து இன்னைக்கு தோல்வி பயத்துல இருக்கிறாங்க. அதனாலதான் நீங்க நல்லா சிந்திச்சு பார்க்கணும். தோல்வி பயத்தில் இருக்கிறனால தான் இது துரோகமான கூட்டணி. அவங்க ஏன் நம்மளை பற்றி கவலைப்படணும்? அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்மளை பற்றி நம்ம கூட்டணியை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நாங்கள் வந்து காங்கிரஸையோ அல்லது திமுகவையோ எந்த கட்சியை பற்றி நாங்கள் வந்து எந்த குறையும் சொல்லலை. அவங்க கூட்டணியை பற்றி நாங்கள் எந்த விதமான குறையும் சொல்லலை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் முதலமைச்சரோ எதுக்கு எங்களை பார்த்து பயந்துட்டு அந்த மாதிரி கூட்டணியை பற்றி குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த கட்டமா வந்து பிஜேபி இல்ல, அதாவது இடியை பத்தி நம்ம ஒன்றும் கருத்து சொல்ல முடியாது. இப்ப வருமான வரித்துறையோ இடியோ அது ஒரு தனி அமைப்பு. அது அவர்கள் வந்து இப்போ இன்ட்ரீம் ஸ்டே கொடுத்துருக்குறாங்க. பிறகு அந்த ஸ்டே வெக்கேட் ஆகலாம். அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து என்ன செய்யறாங்கிற அது அவங்களுடைய நடவடிக்கை. தமிழக அரசா அதாவது ஒவ்வொருவருக்கும் அவருடைய தாய்மொழி ரொம்ப புரியுது. அதனால அந்த அடுத்த மொழிகளையோ அடுத்த இது சம்பந்தப்பட்ட விஷயம் அடுத்தவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ குறை சொல்வது வந்து அது சரியாக இருக்காது. அதே விவகாரத்துலதான் அமித்ஷா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து சமஸ்கிருதத்துல தான் இந்திய மொழி பிறந்ததா சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப இல்லாத கடனை வந்து இப்ப எப்படி இந்த கடனை எதிர்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியாவில் வந்து பல்வேறு மொழி, பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு வகையான மக்கள் வாழ்கின்ற நாடு. இதுல வந்து அதிலிருந்து இது பிறந்தது, இதிலிருந்து அது பிறந்தது அப்படின்னு சொன்னா அது வந்து எனக்கு அதுல வந்து நான் சொல்ல முடியாது. கமலோட தக்கலைப்பு பேச்சு இஷ்யூ வந்து கமல் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரை தவிர்த்து அவர் ஒரு தமிழனா வந்து தமிழை உயர்த்தி தான் பேசியிருக்காரு. கர்நாடகாவில வந்து ஆளும் காங்கிரஸ் அரசும் எதிர்க்குது, எதிர்கட்சியான பிஜேபியும் எதிர்க்குது, எல்லாம் ஒற்றுமையா இருக்கும்போது ஒரு தமிழரா தமிழை உயர்த்தி பேசுற கமலுக்கு ஒரு அரசியல் கட்சியா பிஜேபியை ஆதரவு கொடுக்குறாங்க. தமிழை உயர்த்தி பேசினால் ஐநார் நாயகன் மட்டுமல்ல எல்லா அரசியல் கட்சியும் நிச்சயமாக கமலஹாசன் ஆதரவு கொடுப்பாங்க. ஆனா அடுத்த மொழியோடு சம்பந்தப்பட்டு பேசும்போது அது சரியாக இருக்காது. அது எப்படி சரியாக இருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. அது அவருடைய விளக்கம். அதை மற்றவங்க ஏற்றுக்கணும். நீங்க வந்து தமிழை உயர்த்தி பேசுங்க. உங்களுக்கும் நான் சப்போர்ட் பண்றேன், கமலஹாசனும் சப்போர்ட் பண்றேன், முதலமைச்சருக்கே சப்போர்ட். தமிழை உயர்த்தி பேசுறது தப்பு இல்லை. இன்னொரு மொழியோடு சம்பந்தப்படுத்தி பேசுவது வந்து சரியா இருக்கு. தமிழனுக்கு கமலுக்கு கிடையாது, கமலுடைய கட்சியும் கிடையாது. தமிழன் என்கிற முறையில தமிழுக்கு எங்களுடைய ஆதரவு உண்டு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா பிரதமர் போய் வேர்ல்டு லெவல்ல வந்து நம்ம மூத்த மொழி வந்து தமிழ் ஆனா இதுக்கு வந்து தமிழ் உயர்ந்தது அப்படின்னு சொல்லும்போது பிஜேபியே வந்து அவங்க சப்போர்ட் பண்ணல அப்படி. தமிழ் உயர்ந்ததுன்னா இப்பவும் சப்போர்ட் பண்றோம். தமிழ் உயர்ந்தது, தமிழ் மூத்த மொழி, 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே உள்ள மொழி, கல் தோன்றா மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய மூத்த தமிழ். பேசுங்க, ஆதரவு தருகிறோம். தமிழ்நாட்டில் வரக்கூடிய காலத்தில் கூட்டாட்சி தான் வந்து அமைங்கிற மாதிரி இதுவரைக்கும் அந்த மாதிரி தமிழகத்துல வரல. நீங்க சொல்ல மாதிரி வந்தா பாப்போம். எப்படிங்க? தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் வரவில்லை. பார்க்கலாம். தேசிய ஜனநாயக ஆட்சி வரும். அதில் எல்லோரும் அப்படின்னா அதுல தமிழக அரசியல் கட்சிகளில்
திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்றால் எல்லாரும் ஒன்று எனக்கு முதலமைச்சர் பிரதம மந்திரி போய் பார்த்து வந்ததுக்கு அப்புறமா இடியில வந்து மிகப்பெரிய மாற்றத்தை அரசு பண்ண இடியோட ஜாயிண்ட் டைரக்டர் அதே மாதிரி வந்து டாஸ்மாக் ஊழலை கண்டுபிடிச்ச ஜாயிண்ட் டைரக்டர் இன்கம் டேக்ஸ் மாற்றப்பட்டிருக்காங்க. இது வந்து சம்பந்தப்பட்ட முதலமைச்சர் இந்த அது இயற்கையாக கூட நடந்திருக்கலாம் அல்லவா? ஈடிங்கிறது ஒரு தனி அமைப்பு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வருமான வரித்துறையோ என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அது ஒரு தனி அமைப்பு. அதில் ஒரு மூத்த அதிகாரி அவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கை நம்ம இதோடு ஒப்பிட்டு பார்ப்பது சரியாக. முருகன் மாநாடு ஏற்பாடு ஜூன் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தருடைய மாநாடு நடைபெற இருக்கிறது. அதில் வந்து சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்படுகிறது. 5 லட்சம் பேருக்கு மேலாக வருவதாக தகவல் இருக்கிறது. சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் வந்து அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வருகிறார்கள். நீங்களும் அதில் வந்து கலந்து கொள்ள வேண்டும். மாநாடு பங்கேற்க மாட்டாங்க. அதாவது வந்து மருத்துவர் அலேஸ்வர அமைச்சர் வந்து நல்ல பக்திவான ஆளு. சபரிமலைக்கு அடிக்கடி போயிட்டே இருப்பார். ஆனா பக்தி இல்லாத இடத்துல இருக்கிறதுனால அப்படிதான் பேசுறாங்க. ஒரு நேரத்துல அதாவது பிஜேபியில வந்து குற்ற வழக்குகள் சம்பந்தப்பட்டவங்களுக்கு தான் பொறுப்பு கொடுக்குறாங்கன்னு சொல்லி பேசியிருக்காங்க, சொல்லி எதிர்த்து சொன்னாங்க. ஆனா இது இப்போ வந்து பல வழக்குகள்ல திமுக நிர்வாகிகள் வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? திமுகவில் தானே எல்லா குற்றங்களுமே நடைபெறுது. அவங்களுடைய ஆட்சியில தான் நடைபெறுது. பாலியல் வன்கொடுமை, மது பழக்க வழக்கு, சட்டம் ஒழுங்கு, இல்லை சட்ட பஞ்சாயத்து எல்லாமே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் நடைபெறுது. எங்களது மதிப்புக்குரிய அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களுக்கு இந்த பிறந்த நாள் நான் ஏற்கனவே காலையில் போன வாழ்த்து விட்டேன், போயிட்டு இருக்கிறாங்க. உங்கள் சார்பாகவும் இந்த மீடியா வாயிலாகவும் அவர்களுக்கு நீண்ட ஆயுளும் ஆரோக்கியம் உயர்ந்த பதவிகளும் வர வேண்டும். பல்வேறு நிகழ்ச்சிகளை அப்படின்ற மாதிரி இல்லை, அவர் குடும்பத்தோட சிங்கப்பூர் போயிட்டு வந்துட்டாங்க. வந்தவுடனே இப்போ 2 மணி நிகழ்ச்சியில கலந்துருக்காங்க. நாளைக்கு தான் நிகழ்ச்சி சொல்லிருக்காங்க. வரக்கூடிய 8ஆம் தேதி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வருகிறார்கள். எல்லா நிர்வாகிகளும் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்களும் வருவதாக இருக்கிறது. அண்ணாமலை இருந்தபோது தமிழ்நாடு பாஜக அதிரடியான நடவடிக்கைகள் பேச்சுக்கள் இருந்தது. நீங்க வந்து பொறுப்பேற்றுமா வாக்காளரா எல்லா கட்சியிலுமே இருக்கக்கூடிய பிஎஸ்ஏ உள்ள எதிர்கட்சி வாக்காளரா எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. அதாவது ஒவ்வொருடைய வழிமுறையும் ஒவ்வொருத்தர் நிறைய பேர் அதை சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருந்து அவங்க நல்ல ஸ்ட்ராங்கா பேசுவாங்க. நான் கொஞ்சம் மெதுவா பேசுவேன். உங்கள்கிட்ட அதிரடி அரசு அது வேண்டாம். வாய்ப்பு